அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து இதுதாங்க. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை பொறுத்த வரைக்கும் பிளஸ் விசிசி கிரவுண்டு ட்ரிகர் எக்கோ அப்படின்னு ரெண்டு விஷயம். இந்த ஒரு சென்சார் ட்ரிகர் எக்கோ. ஸோ என்னன்னா விசிசி கிரவுண்டு ட்ரிகர் எக்கோ. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் ட்ரிகர் வந்து என்னன்னா வேவ் ஃபார்ம் சென்ட் பண்றது, எக்கோ வந்து வேவ் ஃபார்ம் ரிசீவ் பண்றது. ஸோ நீங்க டிஜிட்டலா எந்த பிரிண்டர்னாலும் கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்சார் கலர் சென்சார் என்னன்னா சேம் கான்செப்ட் தான். விசிசி கிரவுண்டு அவுட். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பிக் அண்ட் பிளேஸ் பண்ணிடுது. ஒரு ரோபோ நீங்க பாத்துருக்கீங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பால் பிக் பண்ணி அந்த கலருக்கான டஸ்ட்பின் இருக்கு, அந்த டஸ்ட்பின்ஸ்ல பிளேஸ் பண்ணி புரிச்சுங்களா? இதான் கலர் அந்த இடத்துல IR sensor automatic street light room light. இல்லை IR sensor Arduino UNO அதுக்கடுத்து LED யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வந்து அது எமிட் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரும்போது அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதுலேருந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து LED வந்து லைட் எரியும். ஸோ இதை நீங்கள் ஒரு ரூம்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போகும்போது லைட் எரியும், அதுக்கடுத்து ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லேயும் யூஸ் பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் வரும்போது மட்டும் லைட் எரியும், அதுக்கடுத்து ஆஃப் ஆகும். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாலோ மீ ரோபோ. இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேஷன்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி வரதுக்காக இந்த ரோபோ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரோபோட என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஐஆரை வந்து இது சென்ஸ் பண்ணி அது வந்து Arduino போர்டுக்கு சிக்னல் கொடுத்து அது அவுட் புட்டாக நம்ம ஃபாலோ பண்ணி வர மாதிரி பண்ணும். இதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கை வச்சோன்னா நகர்ந்தது வந்து எதனால என் உடம்புல இருக்கிற ஐஆர் வந்து இதில் பட்டு அது சென்ஸ் பண்ணி அது மூவ் பண்ணுது. இதுதான் இதோட ப்ராஜெக்ட். இது வந்து அப்ளிகேஷனில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டர்ஸ் வந்து இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில், அதுக்கு மாலில் வந்து ட்ராலி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ரெயின்ஃபால் வாட்டர் சென்சார் வச்சு நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் விழுகும்போது இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகும். அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கும்போது டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இது என்னன்னா இது வந்து போகோ 7 ஒரு மினியேச்சராக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ளே வந்து ட்ரையான ஒரு விஷயம், அதாவது தேங்காய் அந்த மாதிரி வந்து குழந்தை சேர்ந்து தேங்காய் அந்த மாதிரிலாம் இது நமக்கு அதிகமாக காய வைப்போம். ஸோ அது வந்து டேரெக்டாக அப்படி காய வைக்கும்போது நமக்கு வந்து மழை வந்து படும்போது நமக்கு வந்து காஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இது இப்படி ஒரு செட்டப்பில் உள்ளே வச்சு காய வைக்கும்போது நம்ம இந்த வாட்டர் ட்ராப்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இந்த சென்சார் மேலே சென்சர் வந்து ரெயின் சென்சர் வந்து இந்த வாட்டர் ட்ராப்ஸை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டோரை க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் போயிடுச்சு, அந்த சென்சார் எதுவும் இல்லை, வாட்டர் ட்ராப்ஸ் இல்லைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதுதான் My name Anjali, BSc Computer Science Aided Department, Engine College. எங்களோட டாபிக் என்னென்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம். அதாவது வந்து நம்ம வீட்டில் எல்லாம் மோட்டர் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப் பண்ண மறந்துடுவோம். சம்டைம்ஸ் நிறைய தண்ணி வேஸ்ட்டாக வெளியே போயிட்டுருக்கும். ஸோ இந்த சென்சர் யூஸ் பண்ணும்போது நம்ம டேங்க்கில் தண்ணி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இதே டேங்க்கில் தண்ணி இல்லை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகி தண்ணி நம்மளுக்கு சப்ளை பண்ணும். ப்ளூடூத் கண்ட்ரோல் ரோபோங்க சார். இது ப்ளூடூத் கண்ட்ரோல் இது வந்து எது மூலமாக யூஸ் ஆகுதுனாங்க சார், மற்ற இது எல்லாமே Arduino போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதில் வந்து ESP32 போர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனாலதான் இதில் இன்பில்டாகவே ப்ளூடூத் கனெக்ஷன், வைஃபை கனெக்ஷன். Arduino போர்டில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன்
கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். ஆனால் இதில் இன்பில்டாகவே ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. இது மூலமாக நம்ம ஃபோனில் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க சார். அது மூலமாக இந்த ப்ளூடூத் கனெக்ஷனை இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார் இந்த காரை. நம்ம இந்த சென்சார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாராச்சும் தேவையில்லாமல் அன்வான்டாக அன்டைமில் இந்த மாதிரி வந்தாங்க அதை சென்ஸ் பண்ணி யார் வராங்க நிறைய ஐஆர் சென்சார்ஸ் ப்ராக்சிமிட்டி அதில் வந்து ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி பெரிய டேங்க் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளிக்குவோம். எடுத்துட்டு தண்ணி நிறைஞ்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சொல்லுங்கள் சார். இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அதோட ரிமோட் வேலை சார். இது வந்து ப்ரோக்ராம் சார். அது முன்னாடி யார் இருக்கோ அவ்வளோ அதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸாக சார். நான் வந்து ஃபிக்ஸ் வெளியே போடுறதுக்குள்ள வாங்கிடுங்க.